தமிழக முதலமைச்சர் ச ஜோசப் விஜய் நடிக்கும் ஜனநாயகன் அப்படிங்கிற டைட்டிலோட வெளியாக இருக்கு ஜனநாயகன் திரைப்படம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் ச ஜோசப் விஜய் அப்படிங்கிற டைட்டில் கார்டோட ஜனநாயகன் திரைப்படத்தினுடைய இந்த ரிலீஸ் அப்படிங்கிறது நம்ம பார்த்துட்ருக்கோம். விவரங்களோட செய்தியாளர் மணிகண்டனும் இணைஞ்சிருக்காரு. மணிகண்டன், மாண்புமிகு முதலமைச்சர் அப்படிங்கிற டைட்டிலோட அந்த படம் வெளியாகுமா அப்படின்ற எதிர்பார்ப்பு தான் ரசிகர்கள் மத்தியில் இருந்துச்சு. இப்போ அது பூர்த்தி ஆகியிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய கள சூழல் எப்படி இருக்கு, வரவேற்பு எப்படி இருக்கு, கொண்டாட்டங்கள் எப்படி இருக்கு, மேலும் தகவல்களை சொல்லுங்க மணிகண்டன். தமிழக வெற்றி கழகம் என்ற ஒரு கட்சியை தொடங்கும் போதே அந்த அறிக்கையிலேயே அப்போது கட்சியுடைய தலைவர் தெளிவாக குறிப்பிட்டிருந்தார். அவருக்கு இருக்கக்கூடிய பிலிம் ரிலேட்டடான கமிட்மெண்ட்ஸை முடித்துவிட்டு முழு நேர அரசியல்வாதியாக தாம் களத்திற்கு வருவோம் என்று. அந்த நேரத்துல 69வது அவரது திரைப்படம் இயக்குனர் வினோத் இயக்கத்துல அந்த திரைப்பட படப்பிடிப்புகள் சென்று கொண்டிருந்தது. படப்பிடிப்புகளை முடித்த அவர் முழு நேர அரசியல் பணிகளில் ஈடுபட்டிருந்தார். பிரச்சாரங்களை முடித்து நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பதவியேற்றிருக்கிறார். இந்த நிலையில கிட்டத்தட்ட ஜனவரி 9ஆம் தேதி இந்த ஜனநாயகன் திரைப்படம் உலகமெங்கும் ரிலீஸ் ஆக வேண்டிய இருந்தது. பல்வேறு சென்சார் சர்டிபிகேட் இஷ்யூவின் காரணமாக இந்த திரைப்படத்தினுடைய தேதி தள்ளி வைக்கப்பட்டது. அப்போதே அவருடைய ரசிகர்கள் இப்போது வெளியானால் தளபதி என்ற பெயர்ல வெளியாகும், தேர்தலுக்கு பிறகு என்றால் தமிழ்நாடு முதலமைச்சர் நடிப்புல என்ற டைட்டில் கார்டோடு வெளியாகும் என்றெல்லாம் அவர்களது விருப்பத்தை தெரிவித்திருந்தது சமூக வலைதளங்கள்ல பார்க்க முடிந்தது. அதே போல அவர்கள் ரசிகர்களுடைய எண்ணத்திற்கு ஏற்ப இந்த திரைப்படத்திற்கான மறு அறிவிப்பு வெளியாகும் போது திரைப்படத்துடைய தயாரிப்பு நிறுவனமான KVN புரொடக்ஷன்ஸ் அந்த டைட்டில் கார்டுல ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு என்ன குறிப்பிட்டு ஜனநாயகன் என குறிப்பிட்டிருந்தது. அந்த விதத்திலேயே படத்துடைய டைட்டில் கார்டு எனப்படக்கூடிய முகப்பு கார்டுல மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி ச ஜோசப் விஜய் நடிப்பு ஜனநாயகன் என வெளியாகி இருக்கிறது. ரசிகர்களிடையே மிகுந்த உற்சாகத்தையும் மகிழ்ச்சியும் ஏற்படுத்தியிருக்கிறது. தமிழ்நாட்டில் இந்த காட்சிகள் 9 மணிக்கு தான் திரையரங்குல வெளியாகும் என்றாலும் பெங்களூர் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்கள்ல காலை 6 மணிக்கு காட்சிகள் வெளியாகி இருக்கிறது. அதன் மூலமாக இந்த டைட்டில் கார்டு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி ச ஜோசப் விஜய் என்பது உறுதியாகி இருக்கிறது. தமிழ்நாட்டுல இந்த ஒரு பிரேமுக்காக அவருடைய ரசிகர்கள் மிகப்பெரிய எதிர்பார்ப்புல காத்துக் கொண்டிருக்கின்றனர். திரையரங்குகள் முழுவதிலுமே நேற்று இரவிலிருந்து உற்சாக கொண்டாட்டம் பெருக தொடங்கி இருக்கிறது. தமிழ்நாட்டு மட்டுமல்லாமல் சென்னையில் இருக்கக்கூடிய முக்கிய திரையரங்குல ரசிகர்கள் அதிக அளவுல குவிந்து காலையிலிருந்து கொண்டாடி வருவது பார்க்க முடிகிறது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.